ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான கட்லெட் பார்க்க போகிறோம். பார்த்தோன்னே தெரிஞ்சிருப்பீங்க. ஆமாங்க, மரவள்ளிக்கிழங்கு, குச்சிக்கிழங்கு, கப்பை சொல்கிற அந்த கிழங்குல நம்ம ஒரு கட்லெட் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்களா, இதுதான் கிழங்கு. நான் இதே மாதிரி ஒரு பெரிய பீஸை நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிறேன். அதுக்கு வேணுங்கிற பொருள் பார்க்கலாம். குடமிளகா கொஞ்சம் பொடி பொடியாக அரைச்சிருக்கேன், பீன்ஸு, வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, கேரட்டு, கொஞ்சம் முந்திரி, ட்ரை பவுடர்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸு, ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவு. மசாலா ஐட்டம்னு பார்த்திங்கன்னா வழக்கம் போல் தான். காரத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, சோம்புத்தூள், மஞ்சத்தூள், சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கொத்தமல்லி தலையும் புதினாவும் போட்டால் நமக்கு கட்லட் மணமாக இருக்கும். கருவேப்பிலந்தலை போட வேண்டாம், அது கொஞ்சம் சில டைம் இருக்குது. இது ரெண்டும் போடுறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிள், வழக்கமாக நம்ம செய்கிறது தான். இந்த மரவள்ளிக்கிழங்குல நம்ம கட்லட் செய்ய போகிறோம். பொதுவாக மரவள்ளிக்கிழங்கு நம்ம வேக வச்சு சாப்பிடுவோம். கேரளாவில் இருக்கவங்க உருளைக்கிழங்கு மாதிரியே குழம்பு வைப்பாங்க. நம்ம ஊர் சைடு பச்சை கிழங்கை திருகி வடை மாதிரி செய்வாங்க. இன்றைக்கி நான் கட்லெட் செய்ய போகிறேன். இப்போ நம்ம இந்த எல்லாத்தையும் எண்ணெயில் வதக்கி இந்த கிழங்கையும் வதக்கிக்கிறோம். பிறகு நம்ம கட்லெட் செய்யலாம். இப்போ பார்த்தீங்களா, நான் இப்போ உங்களுக்கு காமிச்ச எல்லா பொருளும், வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி, கேரட், பீன்ஸு, குடமிளகா எல்லாம் போட்டு நல்லா நாம் லேசாக உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டு வதக்குறோம். இப்போ பார்த்தீங்களா, நம்ம மசாலா எல்லாம் போட்டாச்சு. எல்லாமே வெங்காயம் எல்லாமே கூட ஒரு அரைவாசி வதங்கிடுச்சு. இப்போது நம்ம கிழங்க போட்டு தேவையான உப்பு போட்டு பெசறோம். இப்போ பார்த்தீங்களா, நான் கிழங்கையும் நல்லா போட்டு ஒரு நிமிஷம் நல்லா உப்பு போட்டு தேவையான உப்பு போட்டு இறக்கிட்டேன். இது ஆறுன பின்னால் நம்ம எல்லோரும் செய்வோம்ல, அதாவது அசைவம்னா முட்டை உடச்சி பிரெட் க்ரம்ஸில் நினைப்பாங்க. சிலர் மைதா கரைச்சி நினைப்பாங்க. அதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம். நமக்கு மேஜராக கட்லெட்னா உருளைக்கிழங்கு தான் போடுவோம். இதில் வெறும் நம்ம இந்த மரவள்ளிக்கிழங்கு தான் போட போகிறோம். இதுலேயே நம்ம அப்படியே பவுடர் 3 பிரெட் க்ரம்ஸு, பச்சரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் போட்டு பெசரி அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, நான் அந்த மாவு நல்லா நம்ம உங்கள்கிட்ட காமிச்ச மாதிரி நல்லா பேனில் வதக்கி தேவையான உப்பும் போட்டு எல்லாம் கொத்தமல்லி தழை, மின்ட்டு எல்லாமே போட்டுட்டு இப்போ நான் இது போல் கட்லெட் இது நான் சொன்ன மாதிரி எதுலேயும் டிப் பண்ண வேண்டாம், டைரெக்டாகவே நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். இது போகிறீங்களா, கட்லெட் இது போல் செஞ்சு நம்ம பொரிச்சு எடுக்கலாம். டீப் ஃப்ரையும் பண்ணல, சேலோ ஃப்ரையும் பண்ணல. இன்றைக்கி நான் சேலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். இப்போ மீதி எல்லாத்தையும் நம்ம கட்லெட் பண்ணிட்டு பொரிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சேலோ ஃப்ரை தான், நிறைய டீப் ஃப்ரை மாதிரி நிறைய எண்ணெய் ஊற்றலை. நீங்கள் அப்படியும் பண்ணலாம். இதுவும் வேண்டானாலும் தோசைக்கல்ல பொறுமையாக கொஞ்சம் 2 பக்கம் திருப்பி போட்டு கூட எடுக்கலாம். தோசைக்கல்ல டீப் ஃப்ரையாக வர்றதில்லை, ஆனால் எண்ணெய் வேண்டான்னு நினைக்கிறவங்க செய்யலாம். இப்போ இது 2 பக்கம் நல்லா கோல்டன் கலர் வரைக்கும் திருப்பி போட்டு எடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, நம்மளோட மரவள்ளிங்களுக்கு கட்லெட் நல்ல டேஸ்ட்டாக நல்லா அழகாக ரெடி ஆகிடுச்சு. அதாவது இதுவே கிழங்கு வேக வச்சிட்டோம்னா ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்தில் கொஞ்சம் காயெல்லாம் நறுக்கிட்டால் செஞ்சிடலாம். இதை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இது அதிகமாக இதில் விட்டமின் கே அதிகமாக இருக்குது. அதை விட ஸ்பெஷல் க்ளூட்டன் ஃப்ரீ. அதனால் இதை நம்ம மெயினாக வெயிட் ஏறணும்னு நினைக்கிறவங்க, அதாவது பெரியவங்களுக்குள்ள கூட சிலர் வெயிட் கம்மியாக இருக்கிறவங்க இருப்பாங்க. அதே போல் குழந்தைங்க இந்த கஞ்சியை கிழங்காகவோ கஞ்சியாகவோ ஏதாவது தாளிதம் செய்தால் குழந்தைகளுக்கு கொடுத்தா வெயிட் குறைவாக இருக்க குழந்தைங்க வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். இது நல்ல மெயின் கார்பு தான், ஸ்டார்ச்சு தான். அதனால் எலும்புக்கு நல்லது. பெரியவங்க எல்லாம் நல்லாமே கொஞ்சம் ஒரு 10 days ஒன்ஸு கண்டிப்பாக எடுத்துக்கலாம். எலும்புக்கு நல்லா பலமாக இருக்கும். இன்னொன்று இதில் கார்பு அதிகம், கால்சியம் இருக்குது, விட்டமின் சி, பாஸ்பரஸ், டயபெட்டிஸ்காரருக்கு நல்லது, ரத்த ஓட்டத்துக்கு நல்லது. மெயினாக விட்டமின் கே ரிச்சு. இது ஒரு சிலர், அதாவது அந்த மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு தெரியும், குழந்தை பிறந்தன ப்ளீடிங் இருந்ததுன்னா விட்டமின் கே இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க. இது அதே போல் பெண்களுக்கு இந்த கிழங்கை கர்ப்பிணியாக இருக்கிறப்ப நல்லா நிறையா எடுத்துக்கிறப்ப அவங்களுக்கும் ப்ளீடிங் ப்ராப்ளம் இருக்காது, குழந்தைக்கு அந்த ப்ராப்ளம் இருக்காது. ஏன்னா இது விட்டமின் கே ரிச்சு நிறையா இதில் இருக்குது. அதுபோல்
அதாவது பெண்களே வந்து இந்த நமக்கு பீரியட்ஸ் டைமுக்கு ப்ளீடிங் கொஞ்சம் இருக்கிறவங்க, அதாவது அதிகமாக இருந்தால் நம்ம டாக்டரை பார்த்தாகணும். ஓரளவுக்கு நம்ம என்ன இதை கொஞ்சம் எடுத்துகிட்டு இருக்கப்போ இதில் விட்டமின் கே இருக்கிறதுனால அது நமக்கு வந்து ப்ளீடிங்கை வந்து நிறுத்தும். இதை விட ஸ்பெஷல் என்னென்னா, கேரளாவில் உங்களுக்கு தெரியும், கேரளாவுக்கு வந்து எல்லாருமே இதை வந்து கப்பக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. அவங்க நம்ம எப்படி உருளைக்கிழங்குல செய்கிற அவ்வளோ விஷயம் அதில் செய்வாங்க. வடை, தோசை, களி, அல்வா, அது போல் எல்லாமே அவங்க செய்வாங்க. அதாவது மெடிக்கல் ரிசர்ச் படி கேரளாவில் இருக்கிற பெண்களுக்கு இந்த கிழங்கு அவங்க அதிகம் எடுத்துக்கிறதுனால ப்ளீடிங் ப்ராப்ளம் மற்ற ஸ்டேட்டை விட அந்த ஸ்டேட் பெண்களுக்கு குறைவாக இருக்குதுன்னு ரிசர்ச் சொல்லுது. காரணம் அவங்க அந்த விட்டமின் கே ரிச்சான இந்த கிழங்கை வந்து அவங்க ரெகுலராக எடுத்துக்கிறதுனாலன்னு சொல்கிறாங்க. அதனால் இவ்வளவு சிறப்பு இருக்கிறதுனால நம்ம வந்து கண்டிப்பாக வந்து அதே போல் இன்னொன்று இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த கிழங்கை வந்து கருப்பாக இருந்ததுன்னா கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. அது எப்போ கண்டிப்பாக அப்படி இருக்குன்னா, கிழங்கு வாங்கி நம்ம 2 நாள்லேயே சமைச்சிடணும். அதுக்கு அதிகம் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. அதுக்கு கீழே கருப்பாக பூசணம் அந்த மாதிரி இருக்கும், அது மாதிரி டைப் கண்டிப்பாக எடுத்துக்கக்கூடாது. அதாவது மெடிக்கல் ரிசர்ச் படி 1 கிலோ கிழங்கு அந்த கருப்பு வந்ததுன்னா 3 மில்லிகிராம் சயனைடு வருது. சயனைடு பாய்சன் உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் இந்த கழுத்தில் வச்சுருப்பாங்க, சண்டை டைம் அதை மாட்டிக்கிட்டா அதை தின்னு உடனே செத்துருவாங்க. அந்த அளவுக்கு அதாவது இந்த கருப்பு நிறையா வந்து சமைச்சு இறந்தவங்கெல்லாம் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்குது. அதான் மற்றபடி நம்ம அதை கருப்பானா தான், அல்லாட்டி அது நமக்கு ஒன்றும் தொந்தரவு பண்ண. அதை வாங்கி 1 நாள் 2 நாளில் நம்ம வாங்குறப்ப நல்லா வெள்ளையாக வாங்கி சாப்பிடணும். இன்னொரு விஷயம், இது வந்து சப்ஸ்டியூட்டாக இதில் தான் ஜவ்வரிசி செய்கிறாங்க. ஜவ்வரிசி வந்து நம்ம அந்த குழந்தைகளுக்கு வயிற்று கடுப்பு, வயிற்றால போகிறது, அது மாதிரி எல்லாம் இருக்கிறப்ப, டயாரியா இருக்கப்பெல்லாம் கண்டிப்பாக வந்து குழந்தைகளுக்கு இது மாதிரி கஞ்சி காய்ச்சி கொடுக்கலாம். ஜவ்வரிசியே கஞ்சி காய்ச்சி குடிக்கலாம், பெரியவங்களும் சாப்பிடலாம். இது வந்து சப்ஸ்டியூட் இதுலேருந்து செய்கிறதுனால நம்ம அந்த காலத்தில் பெரியவங்கெல்லாம் கூட ஜவ்வரிசி பாயாசம் நம்ம இதில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. நம்ம வயிற்றுக்கு எந்த தொந்தரவும் வரக்கூடாதுங்கிறதுக்கு தான் எந்த ஃபங்க்ஷன்லேயும் அந்த ஜவ்வரிசி பாயாசம் நமக்கு அந்த காலத்துலேருந்து அப்படி. இது போல் இவ்வளோ நல்ல ஹெல்த்தி விஷயம் இருக்கிறதுனால இந்த கிழங்கு விலையும் நமக்கு குறைவு தான். இது வருஷம் முழுக்க நமக்கு கிடைக்கும். அதனால் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கவங்க ஏதோ ஒரு ஃபார்மில் இப்படி கட்லெட்லாம் பண்ணால் கொஞ்சம் டீன்ஸ் எல்லாம் வந்து கிழங்க திங்க மாட்டாங்க, கட்லெட் செஞ்சு கொடுத்தா சாப்பிட்ருவாங்க. கிழங்க வேக வச்சு தாளிக்கலாம், கிழங்க ஆட்டி வடை சுடலாம், கிழங்க தோசை பண்ணலாம், ஹல்வா பண்ணலாம், கேக்கு கூட சிலர் பண்ணுறாங்க. நீங்களும் செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள அசத்துங்க. ரொம்ப பிடிச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.